ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்வாதி ஷேரிங் நாலேஜ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் பிழை இல்லாமல் எழுதுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம். ரா ரா வேறுபாடு பார்க்கலாம். அதாவது இடையினரா வல்லினரா எங்கே உபயோகப்படுத்தணுன்றத பார்க்கலாம். அதுக்கு ஒரு 11 குறிப்பு வச்சுருக்கிறேன். அந்த குறிப்பை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல் குறிப்பு, உச்சரிக்கும் முறையை வச்சு நம்ம எப்படி அந்த இடத்துல எந்த ரா உபயோகப்படுத்தணுன்றத நம்மளால் கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். ரா அப்படின்னு சொல்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இடையினரா சொல்கிறப்போ மேல் அன்னத்தின் முன்பகுதியை நம்ம நாக்கு தொடும். அதே மாதிரி ரா சொல்கிறப்போ மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இது கரெக்டாக வந்துடும். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உச்சரிக்கும் முறையை வச்சே எழுதிடலாம். குறிப்பு 2, பிற மொழிகளில் இடையினரா யூஸ் பண்ணணுமா வல்லினரா உபயோகப்படுத்தணுமான்றதை பார்க்கலாம். பிற மொழிகளில் நம்ம கண்டிப்பாக எப்போவுமே என்ன ரா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இடையினரா தான் வரும். ரயில், அலமாரி, டாக்டர், அந்த மாதிரி பிற மொழி வார்த்தைகளில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா, இடையினரா தான் யூஸ் பண்ணுவோம். மூன்றாவது குறிப்பு, முதல் எழுத்தாக இடையினரா வல்லினரா வருமா அப்படின்னு. கண்டிப்பாக வராது. ஆனால் சில வார்த்தைகள் இடையினரால வர மாதிரி இருக்கும். ஆனால் அதை நம்ம அப்படியே உபயோகப்படுத்தக்கூடாது. ஓசைக்கு ஒன்றிய மாதிரி நம்ம உயிரெழுத்து உபயோகப்படுத்தணும். இ, ஆ, உ. எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ரங்கநாதன் இடையினரால் தொடங்குது. ஆனால் அதை நம்ம எப்படி எழுதணும்னா, ஆ முன்னாடி போட்டு ரங்கநாதன் அப்படின்னு எழுதணும். ரத்தம், ரத்தத்துக்கு முன்னாடி நம்ம உயிரெழுத்தான ஈயை உபயோகப்படுத்தணும். இந்த இடையினரால் தொடங்குறத உயிரெழுத்தை முன்னாடி போட்டு உபயோகப்படுத்தி எழுதணும். குறிப்பு 4, ரா உடன் இன் வருமா வராதான்றதை பார்க்க போகிறோம். அப்படியே வருதுன்னா எதில் வரும்? இடையினரால் வருமா வல்லினரால் வருமானு? கண்டிப்பாக வல்லினராவுடன் தான் 2 சுழி இன் வரும். அப்படின்னா எடுத்துக்காட்டு பார்க்கலாம். கன்று, நன்றி அப்படின்றப்போ இடையினரால் என்ன வராது? இந்த இன் கூட சேர்ந்து வராது. அப்போது வல்லினரா கூட தான் என்ன வரும்? இன் வரும். குறிப்பு 5, இர் இர், அதாவது வல்லின இர் இடையின இர் தன்னுடைய உயிர்மெய்யோட சேர்ந்து வருமா வராதான்றதை பார்க்க போகிறோம். அதாவது இடையினரா அதோட உயிர்மெய் எழுத்தோட சேர்ந்து வராது. வல்லினரா மட்டும்தான் அதோட உயிர்மெய் எழுத்தோட சேர்ந்து வரும். எடுத்துக்காட்டு பார்க்கலாம். குற்றம், வெற்றி, புற்று. குறிப்பு 6, இர் இடையின இர் வல்லின இர் இது கூட மெய்யெழுத்து சேர்ந்து வருமான்னு பார்க்கலாம். வரும். அது எது கூட சேர்ந்து வரும்னா, இடையின இரோட சேர்ந்து வரும் மெய்யெழுத்து. அதுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். வளர்ச்சி, பயிற்சி, ஏற்காடு. இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்னா, இடையின இரோட சேர்ந்து மெய்யெழுத்தை நம்ம உபயோகப்படுத்தணும். வல்லின இரோட சேர்ந்து மெய்யெழுத்து வராது. குறிப்பு 7, படர்க்கை சொற்களோட வல்லினரா வரும். படர்க்கை அப்படின்னா என்னன்னா, தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு 3 இது இருக்குது. படர்க்கைனா அவர்கள், அவர் 3வது நபரை பற்றி பேசுகிறது. அதில் வல்லினரா தான் வரும். எடுத்துக்காட்டு பார்க்கலாம். சென்றார், நின்றார். அந்த மாதிரி எந்த இர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, வல்லின ரா தான் நம்ம உபயோகப்படுத்தணும். இதில் இடையினரா வராது. குறிப்பு 8,
பலர்பாலை குறிக்கும் சொற்களில் நம்ம வந்து இடையினரா உபயோகப்படுத்தணுமா வல்லினரா உபயோகப்படுத்தணுமா? இடையினராக தான் வரும். சரி, எடுத்துக்காட்டு பார்க்கலாம். அவர்கள், வந்தார்கள், ஆசிரியர்கள் பலர்பாலை குறிக்குதா? இப்போ இதில் நம்ம என்ன உபயோகப்படுத்தியிருக்கிறோம்? இடையினரா தான் உபயோகப்படுத்தியிருக்கிறோம். இடையின இர் தான் வரும், வல்லின இர் வராது. குறிப்பு 9. இடையின இருக்கு பின்னாடி கா, ங, ச, ஞ, த, ந, ப, ம, ய, வ இந்த எழுத்துக்கள் தான் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி வல்லின இருக்கு பின்னாடி க, ச, ப, ர இந்த எழுத்துக்கள் தான் வரும். எடுத்துக்காட்டு அவர்கள், இடையின இருக்கு பின்னாடி கா வந்திருக்கு. அதே மாதிரி வல்லின எடுத்துக்காட்டு நிற்கவும், அதுக்கு பின்னாடி இருக்கு பின்னாடி என்ன வந்திருக்கு? கா வந்திருக்கு. இந்த மாதிரி எழுத்துக்கள் தான் தொடர்ந்து அந்த வல்லின இரையும் இடையின இரையும் தொடர்ந்து வரும். குறிப்பு 10. இறுதி எழுத்தாக இடையினரா வருமா இல்லை வல்லினரா வருமான்றது? கண்டிப்பாக இறுதி எழுத்தாக இடையினராக தான் வரும். எடுத்துக்காட்டு பார், ஊர், வேர், மலர். குறிப்பு 11. வல்லினரா வந்து உயர்ந்த பொருள் தரும் சொற்களோட வரும். இந்த வல்லினரா வந்து குறைந்த பொருள் தரும் எழுத்துக்களோட சேர்ந்து வரும். அதாவது பெரிய அப்படின்னா அதுக்கு இடையினரா வந்து உபயோகப்படுத்துவோம். சிறிய அப்படின்னா அதுக்கு வல்லினரா வந்து உபயோகப்படுத்துவோம். இதை பார்க்கும் போது எப்படி இருக்குது அப்படின்னா இடையினரா வந்து உயர்ந்த பொருள் தரும் சொல்லோட வர மாதிரியும் வல்லினரா வந்து குறைந்த பொருள் தரும் சொல்லோட வர்ற மாதிரி இருக்கும். இது இப்படி தான் வரும் அப்படின்னு இல்லை. இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு குறிப்பு மாதிரி தான். இதில் விதிவிலக்காகவும் சில வார்த்தைகள் வரும். அதெல்லாம் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பிழை இல்லாமல் எழுத முடியும். நம்ம குறிப்பையும் நீங்கள் எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க. இது ஹெல்ப் பண்ணும். இது வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த இதில் உயர்ந்த அப்புறம் குறைந்த வேறுபாடோடு வரும்னு சொன்னேன். இதில் பார்த்தீங்கன்னா பிறப்பு, இறப்பு அப்படின்னு 2 இருக்குது. ரெண்டுத்துலேயுமே என்ன வந்திருக்கு அப்படின்னா வல்லினராக தான் வந்திருக்கு. ஸோ எல்லாத்துலேயுமே கொஞ்சம் விதிவிலக்கு இருக்குது. இந்த குறிப்புகள் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதையும் பயன்படுத்திக்கோங்க. இன்னும் நிறைய வார்த்தைகளை படித்து நீங்கள் வந்து உபயோகப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோ.